யாரு? நாகம்மாவா? என்னம்மா இன்னைக்கு மீன் எதுவும் மாட்டலையா? மதிய சாப்பாட்டுக்கு வெறும் பலாப்பழம் தானா? ஆ? உன் பார்வை கழுகு பார்வைதான்யா. அங்க இருந்த பலாக்கட்டு பொரியல்னு கண்டுபிடிச்சிட்ட. தண்ணி வேகம் அதிகமா இருக்குல்ல? நேத்து 29 அடி இருந்துச்சு, இன்னைக்கு 30 அடியை தாண்டி போயிடுச்சு. இப்படியே கூடிட்டே இருந்துச்சுன்னு வையே, இந்த வருஷம் மழையில உங்க வீடு எல்லாமே மூழ்கி போயிடும். போதும் நிறுத்து. இந்த வருஷம் வீடு முழுகிடும், அடுத்த வருஷம் வீடு முழுகிடும்னு அரசாங்கம் வருஷம் புலம்பிக்கிட்டே தான் இருக்கு. அந்த அண்ணன் வேலையை முடிஞ்ச பாடில்ல, தண்ணியும் பொங்கின பாடில்ல. தேவையில்லாம பயமுறுத்திக்கிட்டு இருக்க. பேசாம போய. என்ன நீ இவ்வளவு அசால்ட்டா பேசுற? இந்த வருஷம் அணைக்கட்டுல எல்லா கேட்டையும் மூட போறாங்க. இப்பதான் கீழ்கேட்ட மூடினாங்க. இங்க பாரு, பாதி சீத்தாமலம் மூழ்கிடுச்சு. இன்னும் 2-3 நாள்ல மேல் கேட்டையும் மூடிடுவாங்க. நீ என்ன பண்ண போற? அப்படின்னா சீதாமலையும் முழுகிடுமா? ராமரும் சீதாவும் இருந்திருந்த மலை முழுகாதுன்னு எங்க மாமா சொன்னாரு. ஆ, கொஞ்சம் பொறு. பட்டணத்துல இருந்து போலீஸ்காரங்க வந்து உனக்கு விலைக்கு சொல்லுவாங்க. அப்ப தெரியும் எது பொய் எது உண்மைன்னு. என்னது? போலீஸ் வருவாங்களா? இந்த இடத்த விட்டு போலன்னா போலீஸ் பிடிக்குமா? அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன்ப்பா. யாரெல்லாம் ஊரை விட்டு வெளியே போகலையோ அவங்களெல்லாம் கட்டாயப்படுத்தி போலீஸ் அனுப்பி வச்சிருவாங்க. உன் வீட்டுக்காரர ஆபீஸ்க்கு வர சொல்லு. நம்ம ஐயா கிட்ட நிதி விஷயமா பேசி ஒரு சுமூகமான முடிவுக்கு வர சொல்லு. இல்லைன்னா இருக்கிறதும் போயிடும். புரியுதா? அவன் நீ சொல்றத கேட்க மாட்டான். எப்படியாவது சமாதானப்படுத்தி நீ அனுப்பிவிடு. இந்த வாட்டி கோடமழை பெஞ்சதுன்னா உனக்கு வீடு இருக்காது, உனக்கு கிடைக்க வேண்டிய பணமும் கிடைக்காது. விளையாட்டுத்தனமா இருக்காத. அர்ஜென்ட். மாமா, அங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? இந்த வழியா புலி நடந்த தடம் தெரியுது. அதத்தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அது சரி, யாருக்கிட்ட பேசிட்டு இருந்த? சின்னையாவோட மாமா. அதான் ஆபீஸ் அட்டெண்டர். ஓ, அவன் என்ன சொன்னா? இந்த ஊரை விட்டு போன்னு சொன்னானா? சரியான பைத்தியக்கார. அவன் பேச்செல்லாம் கேட்காத. நீ வீட்டுக்கு போய் வேலையை பாரு. அம்மாடி, எனக்கு நேரம் ஆயிடுச்சு. நான் பூசைக்கு போறேன். நீங்க தான் எங்களை காப்பாற்றணும். நம்ம வம்சத்துக்கே பெரிய ஆபத்து வந்துட்டு இருக்கான். அதனால நம்ம ஊரை காலி பண்ணணும்னு அந்த கவர்மெண்ட் ஆபீசர் சொல்லிட்டு போயிருக்காராம். எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எங்க எல்லாரையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இப்போ உங்ககிட்ட தான் இருக்கு. எங்களுக்கு வேற வழியே தெரியல. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். என்ன நம்பினவங்களை யாரையும் நான் கைவிட மாட்டேன். நாகே, இந்த துணியெல்லாம் கொஞ்சம் தச்சு கொடு. இந்த அப்படி. ஐயோ, இதை தைச்சு நான் வெறுத்துட்டேன்பா. ஒண்ணு புது சட்டையை வாங்குங்க, இல்ல இந்த வேலையை மாத்துங்க. அப்படிலாம் தப்பாக பேசக்கூடாது. இங்கே பாரு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஹெர்பர் கூட இன்னைக்கு நம்ம பூஜையில் வந்து கலந்துக்கிட்டாரு. அவரும் இந்த ஊரை விட்டு போகிறாராம். அதனால தான் கடைசியாக சாமியை பார்த்துட்டு போகலான்னு வந்தார். நாகே, அவர் எவ்வளோ காணிக்க போட்டான்னு உனக்கு தெரியுமா? சொல்லு பார்க்கலாம். காணிக்க எவ்வளோன்னு சொல்லட்டுமா? இங்கே பாரு பாருங்க.
100 ரூபாய். ஆ, வேலையை விட்டுன்னு சொன்னேன், காசு மட்டும் கேட்குறேன். சரி இந்தா புடி. ம், அப்புறம் சென்னையா உங்களை உடனே அவனோட ஆபீஸ்க்கு வர சொன்னான். அர்ஜென்ட்டாமா. என்ன சொன்ன என்ன சொன்ன? அர்ஜென்ட்டா? ஏன் அப்படி முழிச்சு முழிச்சு பாக்குறீங்க? இங்கிலீஷ்ல பேசினேன்ல, அதனால தான். அவன் சொன்னதை தான்ப்பா நான் சொன்னேன். அவன் இங்கிலீஷ் பேசுறத பார்த்தா ரொம்ப விவரமான ஆளா இருப்பான் போல இருக்கு. ம், ப்பு, ப்பு. என்னடி இது? ஒரு ருசியும் இல்லை மண்ணும் இல்லை. இந்த மாதிரி சாப்பாட்டை நான் சாப்பிட்டதே இல்லை. அது இருக்கட்டும், நாளைக்கு நாளான்னைக்கு ஒரு 8 போய் அப்படி பார்த்துட்டு வந்துருங்க. ஏய், உனக்கு ஒரு வேலை இல்லை, சும்மா இரு. ச்சீ, சேலையில என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? கேட்டிங்களா? இந்த வருஷம் அணையும் மூடிடுவாங்களாம். அப்ப சீதா மலை முழுகிடும். அதோட நம்ம வீடும் முழுகிடும். அப்புறம் நம்ம எங்க தங்குறது? என்ன கேட்டா நான் என்ன பண்ண முடியும்? தண்ணிக்குள்ளேயே மூழ்கி இருக்க வேண்டியதுதான். ஏன் நீ துரியோதனோட கதையை கேட்டது இல்லையா? ஹரே 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 ஹரே, இந்த கிராமம் தண்ணியில மூழ்கி போச்சு கௌரவர்களே. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே, கடவுளை வந்து காப்பாற்ற சொல்லுங்க. உங்களுக்கு விளையாடுறதுக்கு வேற நேரம் காலமே கிடைக்கலையா? ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பயந்துகிட்டு ஊரை விட்டு போய்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னடானா பாட்டு பாடி சிரிச்சிட்டு இருக்கீங்க? யார் யாரோ பயந்தா நாம என்ன பண்ண முடியும்? அப்பா மனு கொடுத்துட்டாரு, அரசாங்க ஆஃபீஸரு வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு. வந்து பார்த்ததும் நம்ம பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைச்சிரும். ஆனா இப்ப அந்த பழைய ஆபீசர் இல்லையாமா. உனக்கு யார் சொன்னது? வேற யாரு? சின்னையா தான். உண்மையாவா? அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். ஆனா நீங்க அந்த காலத்தில் துரியோதனன்னு பாட்டு பாடிட்டு இருந்தீங்க. நாளைக்கு போலீஸ் வந்தா இந்த பாட்டை பாடுங்க, போயிடுவாங்க. இப்போ என்ன பண்றது? அதுக்கு தான் சொன்னேன், உடனே புது ஆபீசரை போய் பார்த்து விஷயத்த சொல்லுங்கன்னு. இவர் தான் சார் எங்கள் அப்பா, பேர் துர்கப்பா. இவர் பூஜையை பார்க்கறதுக்கு எல்லா ஊர்லேருந்தும் ஜனங்க வருவாங்க. இந்த ஃபோட்டோவை பாருங்க. டேம் கட்ட ஆரம்பிக்கும் போது அப்பா தான் பூஜை போட்டார். இந்த ஃபோட்டோ பாருங்க, அந்த பெரிய மிஷின் இருக்குல்ல மலை மேலே உயரத்தில், அதோட ஃபோட்டோ தான் இது. இது இது எங்கே எடுத்ததுன்னு நான் மறந்துட்டேன். யோ மாணிக்கம், இவருக்கு அந்த நிதி காசு கொடுக்கலையா? என்னையாச்சு? காசெல்லாம் ஏற்கனவே வந்துருச்சு சார். ஆனா இவங்க வாங்கிக்கிற மாதிரி இல்ல. அப்படியா? அந்த ஃபைலை கொண்டு வா, என்னன்னு பார்ப்போம். எதுக்கு? ஃபைலெல்லாம் எடுக்க வேண்டாம் சார். நானே சொல்கிறேன்னே, ஊர்கோடியில் எங்களுக்கு ஒரு கோவில் இருக்குய்யா. அதில் நாங்கள் தான் பரம்பரை பரம்பரையாக பூஜை பண்ணிக்கிட்டு வரோம். ஊர் மக்கள்லாம் அங்கே தான் வருவாங்க. அந்த கோவிலால் தான் எங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்குது. இந்த கோவிலை நீங்கள் எங்கேயாவது மாற்றிட்டீங்கன்னா எங்களை மற்றவங்க யாரும் மதிக்காமல் போயிடுவாங்க. மரியாதையும் கௌரவம் போச்சுன்னா அதை ஈடுகட்ட முடியாதுங்க. பிரச்சனையே இங்க தான் சார் ஆரம்பிக்குது. நம்ம அரசாங்கம் வீட்டுக்கும் நிலத்துக்கும் தனித்தனியா காம்பன்சேஷன் அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இவங்களுக்கு அப்படி எந்த சொத்துமே இல்லை. அதாவது நிலமும் இல்லை, தோட்டமும் இல்லை. ஆனால் எங்களுக்கு கௌரவம் இருக்குது. இதை பார்த்தீங்களா? மரியாதைக்கு அடையாளம். அதான் இவங்களோட பிரச்சனையே அந்த கௌரவ மரியாதை தான். அதுக்கு நாம எப்படி நஷ்டஈடு நிர்ணயிக்கிறதுனே தெரியல. அது அப்படி இல்லைப்பா, என் தரத்தையும் கௌரவத்தையும் பார்த்து நிர்ணயிக்க வேண்டிய விஷயம். அதை விட்டுட்டு இந்த குச்சி எடுத்து அளக்கிறது, கொம்பு எடுத்து அளக்கிறதெல்லாம் நல்லாவா இருக்கு? பாருங்க சார், இப்படி பிடிவாதமா பேசினா நான் என்ன பண்றது? யோ கருப்பையா, அது எந்த இடம்னு சொன்ன? தேவஸ்தானம். தேவஸ்தானம்னா தேவஸ்தானம் இல்ல சார், அது ஒரு சாதாரண கோயில். அது இவங்களுக்கு சொந்தமான இடமும் கிடையாது. கடவுள்னா கடவுள் தான். அதில் பெருசு என்ன சின்னது என்ன? ஐயா, நாங்கள் சராசரி வாழ்க்கை வாழறோம், அது போதாதா? அடடா,
நான் இதை பத்தி வாதாட விரும்பல. சுமூகமா எப்படி முடிக்கிறதுன்னு யோசிக்கிறேன். யோ கருப்பையா, எங்க கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குற? என்னோடது ஒரு சின்ன வேண்டுகோள் தாங்க. ஐயா, எங்கள் தராதரத்தை வச்சு எங்களுக்கு நஷ்ட ஈடு வாங்கி கொடுக்க முடியுமான்னு பாருங்க. இல்லையா எங்களை விட்டுருங்க. எங்கள் இடத்த விட்டு எங்களை போக சொல்லாதீங்க. இல்லை இல்லை, அப்படியெல்லாம் விட்டுற வேண்டாம். நானே அங்கே வந்து இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கிறேன். போதுமா? வரேங்க. ஃபோட்டோ எடுத்துக்க. வரேங்க. அப்படிதான். நல்லா. அப்படியே அப்படியே லெஃப்ட் லெஃப்ட். இறக்கு இறக்கு. அப்படிதான். லெஃப்ட்டு. என்ன தெரியும் அந்த கிழமை அதை அப்படி பார்த்துட்டு இருக்கான். பாரு பாரு, நல்லா பாரு. என்ன பெருசு. டேம மூடிட்டோம்னா இந்த காடு மலை எதுவுமே இருக்க போறது கிடையாது. என்னதா கடைசியா ஊரை பார்த்துட்டு போறியா? எங்க ஊருக்கு என்ன குறைச்சல்? வெள்ளத்தால எல்லாம் எங்க ஊர் அழியாது. முதல்ல நீ இது எல்லாத்தையும் தூக்கிட்டு இங்க இருந்து போ. அப்ப இவ்வளவு நேரம் என்னதான் பார்த்துட்டு இருந்தீங்க? உங்க ஆபீசர் வந்து சீதாமலை, பகவதி நதி, இந்த காடு இதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்க சொன்னார்ல. அதுக்கு தான் இந்த கருவி ஒழுங்கா வேலை செய்தான்னு பார்க்கத்தான் நான் வந்தேன். இந்த பெரியவர் நல்லா புத்திசாலியா தான் இருக்காரு. சார், இதுதான் சார் நான் சொன்ன தேவஸ்தானம். இந்த கோவிலுக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்கு. இங்க ஒரு பெரிய ராஜா வாழ்ந்தாரு. அவரும் மற்ற ராஜாக்கள் மாதிரியே விவசாயிகளை கொடுமைப்படுத்தினாரு. அப்போ ஒரு விவசாயி அவரை எதிர்த்தான். ராஜா அவனை கொன்னுட்டாரு. அந்த இறந்து போன விவசாயி ஆவியா மாறி ராஜாவை கொன்னுப்புட்டான். அந்த விவசாயியோட ஆவியை தான் நாங்க சாமியா கும்பிடுறோம். நீங்களும் கும்பிட்டுங்க. இங்க பாருங்க சார், இந்த ரெக்கார்ட் படி இந்த கோயில் இடம் இவங்களது இல்ல. அப்படியா ஐயா? இல்லப்பா, இது எங்களது தான். அப்படின்னா இது உங்க அப்பா இல்ல உங்க தாத்தா இல்ல உங்க பாட்டன் முப்பாட்ட கட்டின கோயிலா? இல்ல, இது கிராமத்துல இருக்கிறவங்க சேர்ந்து கட்டினது. அப்படிலாம் இல்ல, இது அரசாங்கத்தோட சொத்து. இது உங்களது இல்ல. அதனால இதுக்கு நஷ்ட ஈடு கொடுக்க முடியாது. இந்த ஊர்ல யாரை வேணாலும் கேட்டு பாருங்க. இந்த கோவிலை அப்பாவுக்கு காணிக்கா கொடுத்துட்டாங்க. யோ, நம்பிக்கை வேற உண்மை வேற. ஒரு விஷயத்த நம்புறோங்கிறதுக்காக அது உண்மையாயிடாது. அதை உண்மையாக்கணும்னா அரசாங்கம் அதை பதிவு பண்ணிருக்கணும். அப்ப நாங்க போய் சொல்றோம்னு நீங்க சொல்ல வரீங்களா? ஐயோ, அப்படி இல்ல பெரியவரே. நீங்க சொல்றத நான் கண்டிப்பா நம்புறேன். அதை எப்படி அரசாங்கத்துக்கு நம்ப வைக்கிறது சொல்லுங்க. சரி சரி, வாங்க, வேற உங்களுக்கு சொந்தமா எது இருக்குன்னு காட்டுங்க. சரி, நடங்க. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க வாங்க. இந்த மலை ஏறுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னும் எவ்வளவு தூரம் போனோம்? இதோ இருக்கு, வாங்க. இதான் நான் சொன்ன இடம். சீக்கிரம் வாங்க. இதுதான் சீதாமலை. இங்க இருந்து பார்த்தா டேம் ரொம்ப அழகா தெரியும். வாங்கய்யா, வந்து மண்டபத்தை பாருங்க. ராமனும் சீதையும் வனவாசம் இருந்த இடம் இதுதான். அதோ அங்க பாருங்க. ராமனும் சீதையும் இங்கதான் வனவாசம் இருந்தாங்க. சுக துக்கங்களை ஒண்ணு அனுபவிச்சாங்க. அதனாலதான் இந்த இடத்துக்கு சீதாமலைன்னு பேர் வந்துச்சு. இதுதான் சீதாமலையா? அது அந்த பக்கம் இருக்கிறது இல்ல. ஒரு விஷயம் தெரியுமா? ஒவ்வொரு ராமநவமிக்கும் இந்த இடத்துல பெருசா பூசை எல்லாம் நடக்கும். அது பார்க்க ரொம்ப அற்புதமா இருக்கும். அங்க பாருங்க, அந்த மரம் எவ்வளவு பெருசா இருக்கு. ஆபீசர் சார், ராமன சீதை இங்க இருந்தப்போ அவங்களுக்கு நிறைய பேர் உதவி பண்ணிருக்காங்க. அந்த வம்சத்துல வந்தவன் தான் நானும்.
அந்த காலத்து ராமனுக்கும் இந்த காலத்து கலியுக ராமனுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லுங்க. இங்க பாரியா, இந்த மாதிரி கட்டுக்கதெல்லாம் சொன்னா கேஸ் நிக்காது, கோர்ட்டு தள்ளுபடி பண்ணிரும். இது அரசாங்க சொத்து, நீயும் சரி நானும் சரி உரிமை கொண்டாட முடியாது. அதனால ஏதாவது ஆதாரபூர்வமான சொத்து இருந்தா காட்டு. அப்போ நான் சொன்ன ஆதாரம் செல்லாதா? ஆஹா. வாங்க போலாம். பாத்து பாத்து. அடேங்கப்பா, இந்த மலையில மூங்கில் மரம்லாம் ரொம்ப அழகா இருக்கே. இந்த மலையில இருந்து தான் மூங்கில் எடுத்து நாகி கூடையெல்லாம் பின்னுவா. அவ பின்னுற கூடைக்கு தான் இந்த கிராமத்துல கிராக்கி அதிகம். அவள மாதிரி யாராலையும் கூடையெல்லாம் பின்ன முடியாது. அவ 40-50 கூடைகளை விப்பா. அதுல வருமானம் ஒரு 500 ரூபாய் கிடைக்கும். நல்ல வேலை நான் ஃபாரஸ்ட் ஆபீசரா இல்ல. இருந்திருந்தா உங்க எல்லாரையும் பிடிச்சு உள்ள தள்ளி இருப்பேன். எதுக்கு உள்ள தள்ளுவீங்க? மூங்கில் மரத்தை வெட்டக்கூடாதுங்கிற விதிமுறை உங்களுக்கு தெரியாதா? நாகியை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, ஜாக்கிரதை. அதுக்கப்புறம் அவங்கள ரிலீஸ் பண்றதுக்கு கூட கூட பணம் கொடுக்கணும், புரியுதா? சார் சொன்னதும் பெருசு திணறி போயிருச்சுல. நில்லுங்கப்பா. நீ போடா, அவங்களோட போ. கொஞ்சம் நில்லுங்கப்பா. அப்பா அப்பா. ஓ, போய் வேலையை பாரு போ. எல்லாம் ஒரே பாட்டை தான் பாடிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த கோவில் ஒண்ணுதில்ல, இந்த சீதாமலை ஒண்ணுதில்ல, மரம் ஒண்ணுதில்லன்னு சொல்றாங்க. அவங்களை இப்படியே பேச விட்டா நாம போட்டிருக்கிற துணியை கூட உருவிட்டு போயிடுவாங்க. அவனுங்களை எல்லாம் பேச விடக்கூடாது. ஏண்டா, பரம்பரை பரம்பரையா நாம இந்த இடத்துல இருக்கோம். இப்ப திடீர்னு இந்த ஆபீசருங்க வந்து நம்ம தரத்தை எடை போடுறானுங்க. இவனுங்க சொல்றதுக்கெல்லாம் என்னால தலையாட்டிட்டு இருக்க முடியாது. அப்பா அப்பா, மெதுவா பேசுங்கப்பா, அவங்க காதுல விழுந்துற போகுது. போடா போ. கோபம் வந்தா நான் இப்படி எல்லாம் தான் பேசுவேன். மத்தவங்கள பத்தி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நான் உங்களை தப்பா சொல்லலையேப்பா. வாய மூடு, நீ வளர ஆரம்பிக்காத. நான் வீட்டுக்கு போறேன். நீ போய் அவங்களுக்கு கூஜா தூக்கு.